கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 சாமுவேல் 5:10. தாவீது யூதாவை 7 வருடமும் இஸ்ரவேல் முழுவதும் 33 வருடங்களும் அரசாட்சி செய்தார். தாவீது ராஜாவின் ஆரம்ப நாட்கள் 2 சாமுவேல் 3:1 வாசிக்கிறபடி தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது நாளுக்கு நாள் பலத்தான். சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் வாசித்த இந்த வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் ராஜ்யம் ஸ்திரப்பட்டு வலிமை அடைந்தான், பலம் மிகுந்தவனாயிருந்தான். அவன் விருத்தி அடைந்ததற்கு காரணத்தையும் இந்த வசனம் சொல்லுகிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம் தேவன் நம்மோடு இருந்தால் நாமும் விருத்தி அடைவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்போடு, யோசுவாவோடு, மோசையோடு இருந்ததினால் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். தாவீது எப்போதும் தேவனோடு இருந்தார். எப்போதும் அவரை துதித்து பாடினார். அவரையே தன் நம்பிக்கையாக, தேவனாக, பலனாக, ஆண்டவராக, கண்மலையாக, துருகமாக, அடைக்கலமாக, நல்ல பங்காக, துணையாக கொண்டிருந்தார். தேவனும் அவரோடு இருந்ததினால் அவன் வரவர குறுகி போகவில்லை. வரவர நாளுக்கு நாள் எல்லாவற்றிலும் விருத்தி அடைந்தான். நாமும் தேவனோடு இருப்போம். அவர் நம்மோடு இருந்து நம்மையும் விருத்தியடை செய்வார். இன்றைக்கும் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அறிக்கையிடுங்கள். அவரோடு நாமும் இருப்போம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில் விருத்தியை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளும் இயேசுவை போல விருத்தி அடைவார்கள். விசுவாசித்து அறிக்கை செய்வோம். நீங்கள் குறுகி போவதில்லை, பெருகுவீர்கள். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, உம்மோடு உம்முடைய உறவில் எப்போதும் நிலைத்திற்கு உதவி செய்யும். நீர் என் தேவன், நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் குறுகி போக மாட்டோம், விருத்தி அடைந்து பெருகுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.